கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்பிக்கையின் கோட்டைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12 இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். நம்பிக்கையின் கோட்டைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற மனிதன் சில சமயம் சூழ்நிலைகளால், நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளினால் நம்பிக்கையை இழந்து சிறைவாசியாக காணப்படுகிறோம். யூதர்கள் பாபிலோனிய சிறைவாசத்திற்கு பிறகு மீண்டும் தேசத்திற்கு திரும்பும் நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனாலும் மனசில் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கடவுள் சொல்கிறார் இங்கே, நம்பிக்கையுள்ள கோட்டைக்கு திரும்புங்கள். அதாவது உங்களுடைய நம்பிக்கை எங்கு, யாரிடத்தில் இருக்கிறது? இன்னைக்கு மனிதரிடமா? வேற யாரிடம்? பெரிய பெரிய போஸ்டிங்கில் உள்ள ஆட்களிடமா? யாரிடம் இருக்கிறது? கர்த்தரிடத்தில் தான் இருக்க வேண்டும். நம்ம சிறைக்கிடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கிறது. நாம் யார்? இந்த பாவம், பயம், மன அழுத்தம், சூழ்நிலை இதெல்லாம் நம்மளை என்ன செய்து சிறைக்குள்ளே தள்ளி வச்சிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகளினால் நம்ம சிறைக்குள்ளே தவித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு கூட விடுதலையை தருவேன்னு சொல்லி கூட தேவன் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஏசாயா 61:1 சிறைகளுக்கு விடுதலை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் என்று சொல்லி தீர்க்க நாள் அங்கு உரைக்கப்பட்டதை நாம் காணலாம். சிறையில் இருக்கிற உங்களுக்கு என்ன தரப்போறாராம்? விடுதலை தரப்போகிறாராம். இன்னைக்கு சிறை அப்படின்னா என்ன? நம்முடைய பாவமான வாழ்க்கை, பயம் நிறைந்த வாழ்க்கை, ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு மன அழுத்தத்தினால் இருக்கின்ற சிறை போன்ற வாழ்க்கை, நம்மளுடைய சூழ்நிலைகளினால சூழ்நிலை கைதிகளாய் சிறைகளாய் இருக்கின்ற வாழ்க்கையை தான் நமக்கு என்ன செய்ய போகிறாராம்? விடுதலையை தரப்போகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு இல்லாமல் உள்ளவர் எவரும் உள்ளார்ந்த சிறைவாசத்தில் தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆமாங்க, தேவன் நம்மளை விடுதலை பண்ணுகிறார். தேவனை அறியாத மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கும் சிறைவாசிகளாகத்தான், சிறைக்குள்ளதான் கட்டுண்டவர்களாய், பாவத்தினால் கட்டுண்டவர்களாய், பயத்தினால் கட்டுண்டவர்களாய், மன அழுத்தத்தினால் கட்டுண்டவர்களாய், சூழ்நிலையினால் கட்டுண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையுள்ள கோட்டைக்கு திரும்புங்கள். நம்பிக்கை இல்லாதவன் சிதறி போவான், ஆனால் நம்பிக்கை உள்ளவன் பாதுகாப்பாக இருக்கிறான்னு சொல்லி கூட நீதிமொழிகள் 18:10 நம்ம பார்க்கலாம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ரொம்ப பலத்த துருகங்க, நம்மளை பாதுகாக்கிறது. இந்த உலகத்திலிருந்து, இந்த பயத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளிலிருந்து தேவனுடைய நாமம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது? பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை கூட நம்ம இங்கே பார்க்கலாம். கோட்டை யாரு? நமக்குரிய இந்த கோட்டை யாரு? தேவன் ஒருவர் தான். கடவுள் நமக்கு என்ன செய்கிறாரு? அடைக்கலமாக இருக்கிறாருங்க. சங்கீதம் 46:1 கூட நம்ம பார்க்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். நம்ம ஆபத்தில் இருக்கோமா? ஒரு பிரச்சனையில் சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறோமா? பயப்படாதீங்க. தேவன் என்ன செய்கிறாரு? ஆபத்து காலத்தில் நமக்கு என்ன செய்கிறாராம்? ஒரு துணையாக கூட வர்றாருங்க. ஏன் நம்ம ஏன் பயப்படணும்? பிரச்சனைகளை கண்டு நம்ம ஏன் பயந்து ஓடணும்? தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மனம் திரும்புதல், அதாவது பாவத்திலிருந்து கடவுளிடத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். நம்பிக்கையுடன் கடவுள்கிட்ட நம்ம வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்கே பார்க்கிறோம். அதுக்கு தான் நம்ம நம்பிக்கையோடு நம்ம தேவனிடத்தில் வரும்போது தேவன் வாக்கு பண்ணுகிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்னைக்கு, இப்போ, நாளைக்கு இல்லை, அடுத்த நாள் இல்லை, அடுத்த நிமிஷம் இல்லைங்க, இப்போ, இன்னைக்கு
இன்றே இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. வாக்குறுதி கொடுக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். சொன்னதை செய்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். யோபு 42:10 யோபுவின் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? ரெண்டாக்கி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை என்ன செய்கிறாரு? மாற்றுறது யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம். முன்னாடியே அதிகமான சொத்து தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனாலும் நீ என்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக இருந்ததுனால நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இந்தாப்பா, நான் உனக்கு டபுளத்தனையாக தர்றேன், 2 மடங்கா நான் உனக்கு தாரேன், ரெட்டிப்பான நன்மையாக நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருறேன் அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம பார்க்குறோம். தந்தாருங்க. யோபு வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கும் எனக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, யூதர்கள் சிறைவாசத்தில் இழந்ததை இரட்டிப்பாக என்ன செய்கிறாரு? திருப்பி தருகிறதை கூட நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மீட்பது மட்டுமல்லங்க, அதிகமாக என்ன செய்கிறாரு? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமாம், நம்ம யாரோட பிள்ளைங்க? ஐஸ்வர்யவானின் பிள்ளைகள் அல்லவா நாம்? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்க. அதற்கு ஆதாரமாக எபேசியர் 3:20 நாம் பார்க்கலாம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும். நீ என்ன நினைக்கிற? நீ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற, நீ ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற, உனக்கு நான் இந்த இவ்வளோ கொஞ்சம் ரூபாய் தந்தால் போதும்னு நினைக்கிற. அது இல்லை மகனே, அது இல்லை மகளே. மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரே அவர். அதிகமாங்க, ரொம்ப மிகவும் அதிகமாய் ரொம்ப ரொம்ப அளவிட முடியாதது, எண்ண முடியாதது தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மளுடைய கண்ணீர் வீணல்ல. கர்த்தர் நமக்கு தந்த வாக்குறுதி வீணல்லங்க. ரெட்டிப்பான நன்மை என்ன செய்கிறார்? தருவேர் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இன்றைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவோமா? தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? அவருடைய பலத்த நாமத்திற்குள்ளே, அவருடைய பலத்த துருகத்துக்குள்ளே நம்ம ஓடி ஒளிவோமா? தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மளுடைய சிறையிருப்பை திருப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். வாழ்க்கையில் தோல்வியில் நீங்கள் உடைஞ்சு போய் இருக்கலாம், உடைந்த உறவுகளை நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். இழப்புக்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். மகனே, மகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தாவே, நான் உம்முடைய கோட்டைக்குள்ளே திரும்புகிறேன் அப்பா. என் நம்பிக்கையை யார் மீது வைக்க வேண்டும்? தேவன் மீது, இயேசு மீது. உலக பொருட்களில் அல்ல, உலக மனிதர்களில் அல்ல, பெரிய பெரிய போஸ்டில் உள்ள மக்கள் மேலே அல்ல, தேவன் மீது நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கூட அவர் விரும்புகிறார். நம்மை உருவாக்கினவர் அவர் அல்லவா? நம்மை தாயின் கருவில் தெரிந்தெடுத்தவர் அவர் அல்லவா? ஏன் நாம் மனிதனை நோக்கி ஓட வேண்டும்? தேவன் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? நான் உன்னை சிறையிருப்பை திருப்பி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாரே. அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும்? தேவன் நம்ம எப்படி நடத்த வல்லவராய் இருக்கிறார்? நாம் நம்பிக்கை யார் மீது வைக்க வேண்டும்? தேவன் மீது வைப்போமா? நாம் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனம் திரும்புவோமா நாம் தேவனிடத்தில்? நம்பிக்கையுடைய கோட்டைக்கு நாம் ஓடி வாருங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். யார் அது? கண்மலையாகிய கிறிஸ்து. அவர்தான் நம்மளுடைய நம்பிக்கை, அவர்தான் நம்மளுடைய பலத்த துருகம், அவர்தான் நம்மளுடைய கோட்டை. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பையும் தருகிறவர் அவர் அல்லவா? நாம் தேவனை நோக்கி கெஞ்சுவோமா? ஜெபம். கர்த்தாவே, நம்பிக்கையற்ற சிறைவாசிகளாக இருந்த எங்களை உம்முடைய கோட்டைக்குள்ளே அழைக்கிறீங்க ஐயா. நாங்கள் அந்த கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாய் திரும்ப என் தேவன் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் சோஸ்தரிக்கிற ராஜா. எங்களுக்கு நீங்கள் உதவுங்க அப்பா. ஆமாப்பா,
எங்களுடைய வாழ்க்கை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அதிகமாய் பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறபடியால் கூட உமக்கு நன்றி சுவாமி. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. ஒரு காலம் கலங்காதபடி செய்யுங்க. மீதியான நேரம் காலம் முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.